எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது கண்ணூர் டீ கடை ஸ்பெஷல் ஏலாஞ்சி ஸ்வீட் ஸ்நாக் தான். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கு. நம்ம இது மைதா மாவில் தான் எப்போவுமே செய்யறது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு முட்டை. முட்டை தான் இதுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதும் டேஸ்ட்டு கொடுக்கறதும். முட்டை இல்லாமல் செஞ்சிருச்சுன்னா மைதா தோசை சாப்பிட்ற மாதிரியா இருக்கும். அதனால முட்டை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற லூஸாக இருக்கிற ஒரு பேட்டர் ரெடி பண்ணி எடுக்கிறேன். கட்டி சுத்தமாக இந்த மாவில் இருக்கக்கூடாது. முதல்ல 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். முதல்ல 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தாக கலக்கி எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி லூஸாக இருக்கிற பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப தண்ணி மாதிரி ஆகி போகக்கூடாது. நம்ம 1.5 கப் அளவு மாவு தான் எடுத்துருக்கு. அப்போது 1.5 கப் அளவு தண்ணி ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், பேட்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கணும். இனி இதுக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 1.5 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கு. இதில் நம்ம வெல்லம் சேர்க்க மாட்டேன் இனிப்புக்காக. எப்போவுமே சர்க்கரை சேர்த்து தான் இங்கே செய்யறது. 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். இது கூடவே சில பேர் கேஷ்யூ நட், ரைசன்ஸ் எல்லாம் வறுத்து சேர்த்துடுவேன். சில பேர் வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சிடுவேன். இன்னும் சில பேர் நேந்திரப்பழம் சின்ன பீஸாக கட் பண்ணது சேர்த்தும் இந்த தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவேன். இப்போ நம்ம அது எதுவுமே சேர்க்காமல் தேங்காய் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தா அது நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பிளெயினாக இருக்கிற ஒரு தவை தான் வேணும். மீடியம் லோ ஃப்ளேமில் தான் சூடு பண்ணணும். ரொம்ப அதிகமாக சூடாகி போகக்கூடாது, ரொம்ப கம்மியாக சூடாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கரண்டி அளவு மாவு ஊற்றினதுக்கப்புறம் நல்லா தின்னாக இருக்கிற ஒரு தோசை இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் இதே மாதிரி தொட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயோட மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சைடில் இதே மாதிரி கொஞ்சம் நீளமாக வச்சுக்கோங்க. இது நம்ம மடித்து தான் எடுக்கிறேன், உருட்டி தான் எடுக்கிறது. அதனால இதே மாதிரி நீளமாக வச்சுக்கோங்க. நீளமாக வச்சதுக்கப்புறம் ஒரு சைடில் இருந்து மெதுவாக எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவில் சேர்த்துருக்கிற தண்ணியோட அளவு அதிகமாக இருந்தாலும், சூடு கம்மியாக வச்சுருந்தாலும் இதே மாதிரி எடுக்கும்போது வராது. தோசை கிழிஞ்சு போயிடும். அதனால கரெக்டான அளவுக்கு தண்ணி, கரெக்டான அளவுக்கு சூடு வச்சு தான் ஏலாஞ்சி ரெடி பண்ணி எடுக்கணும். இது இப்போ சூடோடையே மடிக்கும்போது லைட்டாக கரண்டியில் ஒட்டுற மாதிரி தோணும். ஆனால் ஆறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஏலாஞ்சி ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இன்னொன்று நான் காமிச்சு தர்றேன். மீடியம் லோ ஃப்ளேமில் தான் சூடு வைக்கணும். ஒரு கரண்டி மாவு ஊற்றி நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி தடவி விட்டுருக்கு. தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதே மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் முதல்ல தான் செய்கிற அப்படின்னா ஒரு டைம் இதே மாதிரி அந்த தோசை அந்த பேன்லேருந்து எடுத்து விட்டதுக்கப்புறம் தேங்காய் வச்சுக்கோங்க. அப்போ மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில டைம் இந்த நீங்கள் முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த தோசை கரெக்டாக வேகலை அப்படின்னா இதே மாதிரி மடிக்கும்போது வராது. பாதி ஒட்டி பேனில் அப்படி இருக்கும். அதனால எடுத்து விட்டதுக்கப்புறம் செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற, சாஃப்டாக இருக்கிற ஏலாஞ்சி ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இந்த ஒரு டீ கடை ஸ்பெஷல் ஸ்நாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.